மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன் செட் எக்ஸாம் 2016 கேட்ட ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். த சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் 2xy மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 கிவன் தட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒய் ஈக்குவல் டு 0 இஸ் இந்த 4 எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் இந்த 4 எது, கூடவே நமக்கு கொடுத்த அந்த கண்டிஷன்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 போது ஒய் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு ஒரு சொல்யூஷன் நம்ம சொல்ல போகிறோம் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோடது. முதல்ல அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன், இந்த டிஒய் பை டிஎக்ஸ்க்கு முன்னாடி இருக்குல்லையே அந்த எக்ஸ் ஸ்கொயர், அதனாலே இந்த ஹோல் ஈக்குவேஷனை டிவைட் பண்ணுறேன். பண்ணால் என்ன ஆகும், டிஒய் பை டிஎக்ஸ் இது மட்டும்தான் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணும்போது கட் ஆகிடுது. ஓகே, ப்ளஸ் இந்த 2xyயை எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ இந்த ரெண்டு டேர்ம் அந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். மைனஸ் எக்ஸ் அந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் எக்ஸ் ஆகிடுது, ப்ளஸ் 1 அந்த பக்கம் வந்தால் மைனஸ் 1 ஆகிடுது. இதை இந்த பக்கம் கொண்டு வந்துட்ட பிறகு எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே, ஒன்றும் இல்லைங்க, இந்த டிஒய் பை டிஎக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்க்குறேன், அதாலேயே மொத்தத்தையும் டிவைட் பண்ணியிருக்கேன். இதனாலே இதை டிவைட் பண்ணும்போது இங்கே கட் ஆகிடுது, 1 வந்துடுது. இங்கே வந்து ஒவ்வொரு டேர்ம்லேயும் வந்து எக்ஸ் ஸ்கொயர் வரும் இல்லையா, இதை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். அவ்வளோதான். இது ரெண்டுக்கும் சேர்த்து எக்ஸ் ஸ்கொயர் போட்டுடுறேன். ஓகே, இப்போது டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் இந்த எக்ஸை 1 கட் பண்ணிடலாம் இல்லையா, அப்போது 2y பை எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். இதை அப்படியே வச்சுக்கிறேன். இந்த மட்டும் ஒரு எக்ஸ் கட் பண்ணிடுறேன். டினாமினேட்டரில் இன்னும் ஒரு எக்ஸ் இருக்குது. இப்போ இது எந்த மாதிரி இருக்குன்னா, டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு க்யூ இந்த வடிவில் இருக்கா. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது பி வேல்யூ என்ன, பி ஈக்குவல் டு இந்த பாருங்கள் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் பி, இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 2/x, அப்போது பி வேல்யூ 2/x. ஓகேவா? அடுத்தது இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது க்யூ, க்யூவோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 1/x ஸ்கொயர். ரைட்? இப்போ எதுக்கு சார் பிக்யூ வேல்யூலாம் எடுக்கிறீங்க பாருங்கள். பொதுவாக பாருங்கள், டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு க்யூ இந்த வடிவில் இருந்தால் இதனுடைய ஜென்ரல் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஜெனரல் சொல்யூஷன் இந்த வடிவில் இருந்தால் என்ன அப்படின்னா, ஒய் இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் க்யூ இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி. ரைட்? இப்போ இந்த வடிவில் இருக்கிற எந்த ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கும் இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ இதில் இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் நமக்கு தேவை, அதுக்கு பி தேவை இல்லையா. ஸோ இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் நான் முதல்ல கண்டுபிடிக்க போகிறேன். இங்கே போடுறதுக்கும் பாருங்கள், இந்த இன்டெக்ரல் உள்ளே போடுறதுக்கும் க்யூ தேவை. ஸோ அதுதான் பிக்யூ நான் கம்பேர் பண்ணி எடுத்தேன். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எடுத்தேன். ஓகே, இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இல்லையா, இதோட சொல்யூஷன் இதுதான். இன்னொரு மெத்தட் இருக்குது, இன்னொரு ஃபார்ம் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ நான் சொன்னது dy பை dx ப்ளஸ் py ஈக்குவல் டு q இந்த வடிவில் இருந்தால் ஜென்ரல் சொல்யூஷன் என்ன சொன்னேன், y இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் q இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி இல்லையா. இதுவே dx பை dy ப்ளஸ் px ஈக்குவல் டு q இந்த வடிவில் இருந்தால் இது வந்து ஒய்யில் அமைந்த நேரியல் வகைக்கெழு சமன்பாடு, இது எக்ஸில் அமைந்த நேரியல் வகைக்கெழு சமன்பாடு. இதுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் என்னென்னா, எக்ஸ் இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் பிடிஒய் ஈக்குவல் டு இன்டெக்ரல் க்யூ இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் பிடிஒய் இன்ட்டு டிஒய் ப்ளஸ் சி. ரைட்? இதுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரெண்டுக்கும் வித்தியாசம். சரிங்களா? இங்கே வந்து இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் தேவை, இங்கே வந்து இ பவர் இன்டெக்ரல் பிடிஒய் தேவை. ஸோ இந்த ரெண்டு மெத்தடும் உங்களுக்கு நல்லா போட தெரிஞ்சிருக்கணும். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க தரேன், நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே, சரி. இப்போது இங்கே வாங்க, இதில் இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் நமக்கு தேவை. ஸோ இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் இன்டெக்ரல் பி வேல்யூ பாருங்கள் 2/x. ஸோ இங்கே கொண்டு வந்து போட்டிங்க அப்படின்னா 2/x இன்ட்டு டிஎக்ஸ். ரைட்? இப்போ இதில் இங்கே இ பவர்லே இந்த 2 இன்டெக்ரல் விட்டு வெளியே எடுத்துருங்க. இ பவர் 2 இன்ட்டு இன்டெக்ரல் 1/x dx. ரைட்? சரி, இப்போது இ பவர் இந்த 2 அப்படியே இருக்கட்டும்,
1/xஐ இன்டகிரேட் பண்ணால் log x நல்லா தெரிஞ்சது தான் இல்லையா. இந்த 2 எங்கே பவர் கொண்டு போயிடும், லாகோட பவர் ரூல் யூஸ் பண்ணி பவர் கொண்டு போயிடுறோம். அப்போ e to the power log x ஸ்கொயர், ரைட். இப்போ இது ரெண்டையும் நம்ம கட் பண்ணிடலாம், வெறும் x ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, அப்போ நமக்கு ஃபைனலாக e பவர் இன்டகிரல் pdx கிடச்சிருச்சு. இதுதான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஓகே, தொகை காரணி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க சார், இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் சொல்லுங்கள். ஜென்ரல் சொல்யூஷன் of the given differential equation y into e power integral p dx equal to integral q into e power integral p dx into dx plus c, right. இப்போ y into e power integral p dx வந்து x square equal to integral q value x minus 1 by x square இல்லையா. தோ இது இங்கே ஒன்று போட்டிருக்கேன். e power integral pdx என்ன கிடச்சிருக்கு, தோ x square into dx plus c, ரைட். இப்போ x square கட் பண்ணிடுறோம். அப்போது y into x square equal to integral வெறும் x minus 1 தான் இருக்குது, x minus 1 into dx plus c, ரைட். இந்த பக்கம் இன்டகிரேட் பண்ணிடலாம். y into x square yx square அப்படி கூட எழுதிக்கிறோம். இப்போ x இன்டகிரேட் பண்ணால் x square by 2 மைனஸ் இங்கே இன்டெக்ரல் பிரிச்சுக்கு மைனஸ் இன்டெக்ரல் dx வரும். ஸோ மைனஸ் 1 இன்டெகிரேட் பண்ணால் x அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ப்ளஸ் சி. ஸோ எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் x ஸ்கொயர் பை 2. இப்போ நம்ம இன்டெக்ரல் எதுக்கு பிரித்து கொடுக்கும்போது இன்டெக்ரல் dx மட்டும் வரும். இந்த மைனஸ் அப்படியே இடையில இருக்குது. இன்டெக்ரல் dx வந்து x ப்ளஸ் இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் இது c. சரி, இப்போது இது மட்டும் நமக்கு சொல்யூஷனா அப்படின்னா இல்லை. இப்போ ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, x ஈக்குவல் டு பாருங்கள், இந்த கான்ஸ்டன்ட் சியை கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுத்த இனிஷியல் கண்டிஷன் அது. இங்கே பாருங்களேன், எக்ஸ் ஈக்குவல் 1 போது ஒய் 0 ஆகும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 எனில் லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 1, அப்போது ஒய் ஈக்குவல் டு 0. இதை வந்து புட் பண்ணுறோம். புட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒய் ஈக்குவல் டு 0 இன் 1 இன் த ஈக்குவேஷன் 1. ஓகே, இதில் போட்டால் என்ன ஆகும், எக்ஸுக்கு 1 கொடுக்குறோம், ஒய்க்கு 0 கொடுக்குறோம். இந்த பக்கம் 0 கொடுக்கும்போது டோட்டலாக 0. இங்கே வந்து எக்ஸுக்கு 1 கொடுத்தா 1 ஸ்கொயர் 1 1/2 மைனஸ் எக்ஸுக்கு 1 ப்ளஸ் சி, ரைட். இப்போ 0 ஈக்குவல் டு 1/2 மைனஸ் 1, அப்போ மைனஸ் 1/2 ப்ளஸ் சி, ரைட். ஓகே, இந்த மைனஸ் 1/2 இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ ப்ளஸ் 1/2 ஆகிடும், ஈக்குவல் டு சி, ரைட். அப்போ சி ஈக்குவல் டு ப்ளஸ் 1/2. இதை கொண்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணனாகும் yx square equal to x square by 2 minus x plus c value plus 1/2, right. இது எல்லாத்தையும் x square எல்லாம் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் என்ன ஆகும், இங்கே x square கட் ஆகிடும், இங்கே x square கட் ஆகிட்டு 1/2 வரும், மைனஸ் இங்கே x square எல்லாம் டிவைட் பண்ணும்போது ஒரு x கட் ஆகிட்டு 1/x வரும், ப்ளஸ் இங்கே 1/2 டினாமினேட்டருக்கு x square வந்துடும், ரைட். எல்லாத்தையும் x square எல்லாம் டிவைட் பண்ணுறேன். இங்கே x square எல்லாம் டிவைட் பண்ணியாச்சு. இங்கே பண்ணும்போது x ஸ்கொயர் கட் ஆகிடுது, இங்கே 1/x வந்துடும். x ஸ்கொயர் போட்டு கட் பண்ணோன்னா 1/x வந்துடும், இங்கே 1/2 x ஸ்கொயர் வந்துடும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபைனலாக வந்து நிற்குது. இது வந்து எத்தனாவது ஆப்ஷன் பாருங்கள், y ஈக்குவல் டு 1/2 மைனஸ் 1/x ப்ளஸ் 1/2 x ஸ்கொயர். இதில் பார்த்தீங்கன்னா 1/2 மைனஸ் 1/x ப்ளஸ் 1/2 x ஸ்கொயர், ஆப்ஷன் ஏ தான் இது கரெக்ட், ரைட். ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை இந்த ஃபார்முக்கு மாற்றிக்கிறீங்க. இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். இதோட கம்பேர் பண்ணுறீங்க. கம்பேர் பண்ணால் PQ கிடைக்கும். e பவர் இன்டெக்ரல் pdx எனக்கு தேவை. e பவர் இன்டெக்ரல் pdxஐ நம்ம இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் தொகையீட்டு காரணி அப்படின்னு சொல்லுவோம். இதை கண்டுபிடிச்சிட்டு அப்படியே கொண்டு வந்து இந்த e பவர் இன்டெக்ரல் pdxஐ இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம் ஜென்ரல் சொல்யூஷனில். போட்டால் அப்படியே இன்டெகிரேட் பண்ணிட்டே வரோம். சொல்யூஷன் நிறுத்திட்டு வர வேண்டாம், கூடவே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. x ஈக்குவல் டு 1 போது yக்கு 0ன்னு சொல்லிட்டு கொடுக்க சொல்கிறாங்க. கொடுத்தா அந்த கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். கொண்டு வந்து திருப்பணும் ஈக்குவேஷன் 1லேயே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1 இம்ப்ளைஸ் இப்படி வரும். ஜஸ்ட் x ஸ்கொயரில் டிவைட் பண்ணால் y கிடச்சிடும். இதுதான் y ஆஃப் x. இப்போ 4 ஆப்ஷன் எதுன்னு பார்த்தேன், ஆப்ஷன் ஏ. ஓகே, சரி. இப்போது அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். கொடுத்துருக்கிறது y ஈக்குவல் டு secant ஆஃப் tan inverse x. secant ஆஃப் tan inverse x. இப்போது the differential equation of y equal to secant tan inverse x என்னன்னு கேட்குறாங்க.
இப்போது இது y ஈக்குவல் டு சீக்கண்ட் ஆஃப் tan இன்வர்ஸ் எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? dy by dx வரும். நமக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வேணும்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி தானே ஆகணும். டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். இதை ஃபுல்லாக எக்ஸான்னு நினச்சிக்கோங்க. சீக்கன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் எக்ஸ் இன்ட்டு tan எக்ஸ், இது ஃபுல்லாக எக்ஸ். ஸோ சீக்கன் எக்ஸ் இன்ட்டு tan எக்ஸ். திருப்பி சொல்கிறேன், சீக்கண்ட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் எக்ஸ் இன்ட்டு tan எக்ஸ். இங்கே எக்ஸ்ன்றது இதுதான், ரைட்? ஓகே, இப்போது இந்த டேனும் tan இன்வர்ஸும் கட் பண்ணிக்கலாம். வெறும் எக்ஸ் தான் இருக்கும். ஆனால் இன்னொன்று, இங்கே உள்ளே இருக்கிற இதை மீண்டும் இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். tan இன்வர்ஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/1 + x², ரைட்? வெறும்னே சீக்கன் எக்ஸ் இருந்திருந்தால் சீக்கன் எக்ஸ் இன்ட்டு tan எக்ஸ் போட்டு விட்டுட்டுருக்கலாம். ஆனால் உள்ளே இருக்கிறத மீண்டும் திருப்பி பண்ணணும், செயின் ரூல் மாதிரி மீண்டும் மீண்டும் பண்ணணும். அப்போது 1/1 + x² இப்படி வந்து நிற்குது. அப்போது dy by dx ஈக்குவல் டு சீக்கன் எக்ஸ் சீக்கன் tan இன்வர்ஸ் எக்ஸ். இது கட் ஆகிட்டுனா டேனும் tan இன்வர்ஸ் எக்ஸும் கட் பண்ணலாம். எப்போ எக்ஸ் என்னவாக இருந்தால் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபார் ஆல் எக்ஸுக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போது இது என்ன ஆகிடும்? x/1 + x², ரைட்? இப்படி வந்து நிற்குது. இதை மீண்டும் பாருங்கள், இது y தானே, இது இதோ இந்த இடத்துல y போட்டுருங்க. அப்போது dy by dx ஈக்குவல் டு y இன்ட்டு x/1 + x², ரைட்? அவ்வளோதான். இப்போ என்ன செய்கிறீங்க? இந்த 1 + x² இந்த பக்கம் கூட கொண்டு வந்துடலாம். அப்போது 1 + x² இன்ட்டு dy by dx ஈக்குவல் டு இது இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன், x இன்ட்டு y xy, ரைட்? இப்போது இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி. ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிற y ஈக்குவல் டு சீக்கன் ஆஃப் tan இன்வர்ஸ் எக்ஸை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். பண்ணால் இப்படி வருது. இதை ஒய்னே போட்டுக்கிறேன் திருப்பணும். இது y தானே, இது இந்த டேர்ம் இங்கெல்லாம் இன்ட்டு இருக்குது. இது y. இது வந்து tan ஆஃப், ஒரு ஃபார்மில் சொல்கிறேன் பாருங்கள், tan இன்வர்ஸ் எக்ஸ். இதுக்கு ப்ரூஃப் இருக்குது, ப்ராப்பர் ப்ரூஃப் இருக்குது. tan ஆஃப் tan இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸான்னு நான் கேட்டிருக்கேன். கரெக்ட், கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, அப்போ என்ன ஆகிடுது? இது எக்ஸ் ஆகிடுது. 1 × x எக்ஸு, x/1 + x². இந்த 1 + x² மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ dy by இது இங்கே கொண்டு வந்துடுறேன். 1 + x² dy by dx ஈக்குவல் டு x இன்ட்டு y xy. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்ட். ஓகே, நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் பாருங்கள். இதுவும் TN செட் 2016 கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா the solution of the differential equation sin x cos y dy plus cos x sin y dx equal to 0 is இந்த 4 இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் கேட்குறாங்க. இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். sin x cos y into dy plus cos x sin y into dx equal to 0. ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன்? இந்த டேர்ம் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகிடும்? sin x cos y dy equal to minus cos x sin y dx. ஓகே, இப்போ என்ன செய்கிறேன்? y டேர்மெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். வேரியபிள் செப்பரேட் பண்ணுறேன். வேரியபிள் செப்பரேஷன் மெத்தட். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்டாங்க. ஜஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 4 எதுன்னு சூட் ஆகிறது சொல்லிட்டேன். ஆனால் இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இதோட சொல்யூஷன் கேட்குறாங்க. சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பாருங்கள், இந்த ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட கரெக்டாக ஒத்து போகுது இல்லையா? ஒய்யில் அமைந்த நேரியல் வகைக்கெழு சமன்பாடு இது பார்த்தாலே தெரியுது. அதனால இந்த வடிவுக்கு மாற்றி நான் என்ன பண்ணேன்? சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இதில் எதுன்னு பார்த்தேன், இந்த ஃபஸ்ட் டைப்பு இதை யூஸ் பண்ணி நான் சொல்யூஷன் சொல்லிட்டேன். இந்த டைப்லேயும் வரும் ப்ராப்ளம்ஸு. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ இதை எந்த மெத்தடில் போடுறதுன்னா வேரியபிள் செப்பரேட் பண்ணிவிட்டு நம்ம போட்டுடலாம். அதாவது வேரியபிள் செப்பரேஷன் மெத்தட், மாறிகளை பிரித்து தொகையிடல். ஓகேங்களா? இப்போது இந்த காஸ் ஒய் அப்படியே இருக்கட்டும், பை இந்த சைன் ஒய் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். அங்கே மல்டிப்ளையில் இருக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது டிவைட் ஆகிடும் இல்லையா? இப்போது இந்த மைனஸ் காஸ் எக்ஸ் அங்கேயே இருக்கட்டும், இந்த டிஎக்ஸும் இருக்கட்டும், இந்த சைன் எக்ஸை இங்கே கொண்டு வந்துடுறேன். இங்கே கீழே வந்துடும் இல்லையா? இங்கே மல்டிப்ளையில் இருக்கிறது இங்கே டிவைட் ஆகிடுது. அவ்வளோதான்.
ஓகே, இப்போது இந்த டேர்ம் இந்த பக்கம் கூட வச்சுட்டு இது செஞ்சுருக்கலாம். இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது இது பிரிக்கிறது ஈஸியாக இருக்கும்னு இப்படி பண்ணேன். இங்கே வச்சுட்டேவும் செய்யலாம். என்ன பண்ணால் செய்ய முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். செய்யலாம். டேரெக்டாக நம்ம இந்த டேர்மால் டிவைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேலையை முடிக்கலாம். பட் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் டேர்ம்ஸை மாற்றிக்கிறதுக்கு ஈஸியாக தெரியும் பார்க்க, அதுக்காக கொண்டு வந்தேன் இந்த பக்கம். சரி, இப்போ என்ன ஆகுதுன்னா இன்டகிரேட் பண்ணுறேன். நான் தான் வேரியபிள் செப்பரேட் பண்ணிட்டேன் இல்லையா, இன்டகிரேட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சைன் ஒய் டினாமினேட்டருக்கு பாருங்கள், சைன் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் ஒய் வருது. இப்போ டினாமினேட்டர் இருக்கிற ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டரில் இருக்கிற ஃபங்க்ஷன் ஆன்சராக வந்ததுன்னா இதோட மொத்த இன்டகிரேஷன் லாக் டினாமினேட்டர் நம்ம அது ரைட். திரும்ப சொல்கிறேன், சைன் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், காஸ் ஒய் வருது இல்லையா. அதாவது கீழே இருக்கிற ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மேலே இருக்கிற ஃபங்க்ஷன் வந்ததுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக மொத்த இன்டகிரேஷனை லாக் போட்டு டினாமினேட்டரில் இருக்கிற ஃபங்க்ஷனை போட்டுடலாம். இதுதான் இதோட மொத்த இன்டகிரல் வேல்யூ தான். இப்போது இங்கே பாருங்கள், இந்த மைனஸை வெளியே எடுத்துடுறோம். ஓகே, இன்டகிரல் காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ரைட். இப்போ இங்கேயும் அதே தான் பண்ண போகிறேன். இந்த லாக் சைன் ஒய் அப்படியே இருக்கட்டும், ஈக்குவல் டு இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் வரும் இல்லையா. அப்போ இதோட மொத்த இன்டகிரேஷன் என்ன, லாகு சைன் எக்ஸ். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் லாக் சி, ப்ளஸ் சி போடுறத நான் லாக் சின்னு போட்டுக்கிறேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அந்த சியை. இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த டேர்ம் மட்டும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போது லாக் சைன் ஒய் ப்ளஸ் லாக் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் சி. ஓகே, சரி. இப்போ என்ன செய்கிறேன், லாக் ஏ ப்ளஸ் லாக் பி இருந்தால் லாக் ஏபின்னு எழுதிக்கலாம். அப்போ லாகு சைன் எக்ஸ் சைன் ஒய் இப்படி எழுதிக்கலாம் இல்லையா, மல்டிப்ளையாக எழுதிக்கலாம், ஈக்குவல் டு லாக் சி. ஓகே, இப்போது ரெண்டு பக்கமும் எக்ஸ்போனன்ஷியல் நம்ம எடுத்தோம் அப்படின்னா லாக் கட் ஆகிடும். அப்போ சைன் எக்ஸ் சைன் ஒய் ஈக்குவல் டு சி ரைட். இப்போ சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய் ஈக்குவல் டு சிங்கிறது எந்த ஆப்ஷன், ஆப்ஷன் சி ரைட். ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கொஞ்சம் ரீரைட் பண்ணி பார்த்தேன், வேரியபிள் செப்பரேட் பண்ணேன். டைரெக்டாக நமக்கு இங்கே பாருங்கள் ஒரு ஃபார்முலா சொல்கிறேன் பாருங்களேன். இன்டெக்ரல் f of x f dash of x by f of x into dx is equal to log f of x plus c. இந்த ரூல் தான் நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே இதுக்கும் சரி இதுக்கும் சரி. இந்த மைனஸை வெளியே எடுத்துட்டேன். அப்புறம் இந்த பக்கம் கொண்டு வந்து ப்ளஸ்ஸாக எழுதி லாக் ஏ ப்ளஸ் லாக் பி லாக் ஏபின்னு எழுதிட்டேன். ரெண்டு பக்கமும் எக்ஸ்போனன்ஷியல் எடுத்து லாகை கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இப்போ எந்த ஆப்ஷன் இதுக்கு மோஸ்ட் சூட்டபிள், ஆப்ஷன் சி. ஓகே, நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக ஒன்று நீங்கள் டேக்கிள் பண்ணலாம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இதை நீங்கள் விடவே ஒன்று கூட தப்பு பண்ணக்கூடாது. ஸ்பீடாக கால்குலேட் பண்ணலாம் அந்த இடங்கள். சில விஷயங்களை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டோன்னா வேகமாக போகலாம். இங்கே பாருங்கள், த சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx ஈக்குவல் டு 1 + y ஸ்கொயர் dx இஸ் இந்த 4 இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். dy by dx ஈக்குவல் டு 1 + y ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ரைட். இப்போ வேரியபிள் செப்பரேட் பண்ணுறேன். பார்த்த உடனே சொல்ல முடியுது, சார் வேறு மெத்தட்லாம் போட முடியுமா? போடலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் தெரியுதோ போடுங்க. வேரியபிள் செப்பரேட் பண்ணி போடலாம், சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போடலாம், ஒரு சப்ஸ்டியூஷன் செய்ய முடியும். அந்த மெத்தட் எது உங்களுக்கு பார்த்த உடனே சூட்டபுளாக இருக்கும்னு தோணுதோ பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நான் வேரியபிள் செப்பரேட் பண்ணலான்னு தோணுது, வேறு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போது இந்த 1 + y ஸ்கொயரை இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். dy by 1 + y ஸ்கொயர். எது ஈஸியாக அதை டக்குன்னு நம்ம டேக்கிள் பண்ணிடணும். இந்த dx எடுத்து இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிடுறேன், x இன்ட்டு dx. பாருங்கள், வேரியபிள் செப்பரேட் பண்ணிட்டேன்னா இன்டகிரேட் பண்ணிவிடுங்க. இப்போது வேரியபிள் செப்பரேட் பண்ணி முடித்தோன்னே இன்டகிரேட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் இருக்க பாருங்கள். இன்டகிரல் dx by 1 + x ஸ்கொயர். இது என்ன, இதோட இன்டகிரேஷன் வேல்யூ என்ன, tan inverse x + c ரைட். இப்போது இது பாருங்கள், ஜஸ்ட் எக்ஸுக்கு இடத்துல இப்போ y இருக்குது. அப்போ tan inverse y இதுக்கு ஈக்குவல் டு x இன்டகிரேட் பண்ணால் x² / 2 + c, கான்ஸ்டன்ட் வந்து c. ஸோ tan inverse y ஈக்குவல் டு x² / 2. ஓகே, இப்போ எனக்கு இதில் y தேவை. ஏன்னா இங்கே பாருங்களேன், 4 ஆப்ஷன் ஒயில் இருக்கு பாருங்கள், y ஈக்குவல் டு. இப்போது நான் ரெண்டு பக்கமும் tan பண்ணுறேன். tan of
tan inverse y equal to tan of ரெண்டு பக்கமும் tan எடுக்கிறேன் x square by 2 plus c. ஓகே, இப்போ இந்த டேனும் tan இன்வர்ஸும் கட் ஆகிட்டு y வரும். இது ஃபார் ஆல் ஒய்க்கா இல்லை குறிப்பிட்ட சில ஒய்க்கு தானா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம், எத்தனை பேர் சரியாக சொல்கிறீங்கன்னு. tan of x square by 2 plus c. இப்போ y ஈக்குவல் டு நான் கொண்டு வந்துட்டேன். y ஈக்குவல் டு tan of x square by 2 plus c எங்கே பாருங்கள், ஆப்ஷன் டி. ரைட், நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இதை வேரியபிள் செப்பரேட் பண்ணி போட்டுடலாம், அதுதான் ஈஸி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதையும் வேரியபிள் செப்பரேட் பண்ணி போட்டுடலாம். சார் வேரியபிள் செப்பரேட்டே பண்ண வேண்டாம், எனக்கிட்ட வேறு ஐடியா இருக்குது, நான் சொல்கிறேன் அப்படின்னா சொல்லுங்கள் தயவுசெய்து. இது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் கேட்குறாங்க, அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லிட்டேன். dy by dx இந்த டேர்ம் உள்ளே இருந்தாலே போதும், அது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இல்லையா? இதுக்கு வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இந்தமாதிரி ஜென்ரல் ஃபார்ம் ஒன்று இருக்குது, ஒய்யில் நம்ம இந்த நேரியல் வகைக்கெழு சமன்பாடு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் ஒய் வேரியபிள். இங்கே வந்து எக்ஸ் வேரியபிளில் கேட்டால் இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா. ஓகே, ஸோ இந்த வடிவத்தோட கம்பேர் பண்ணி ஜென்ரல் சொல்யூஷன் நம்ம இப்படி சொல்லிடணும், இதுக்கு இப்படி சொல்லிடணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்குவாங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சொல்யூஷன் தானே, அதனால் நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் வேணும் சார். மொத்தம் ஒரு 190 பேஜ் தொட போகுது. இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா 8778084541 இதுக்கு கால் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் சால்வ் பண்ணேன். 2012, 2016, 2017 இந்த 3 இயர் சொல்யூஷனுடைய சில முக்கியமான ப்ராப்ளம்ஸ். எத்தனை ப்ராப்ளம் சார்? அது ஒரு 100 ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கும்னு நினைக்கிறேன், மொத்தமாக போட்டது மட்டும் ப்ராப்ளமாக. தியரி பார்த்து அப்படியே பின்னாடி வச்சுருக்கேன். ப்ராப்ளம்ஸும் ஒரு 100 ப்ராப்ளம் கிட்ட இருக்கும். எக்ஸசைஸும் கொடுத்துருக்கேன், டிஎன் செட்டுக்குன்னே பிரத்யேகமாக போட்டுட்டு வர டீட்டெயில். இதெல்லாம் இது வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ வீடியோ தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம், எங்களுக்கு எதுக்கு சார் இந்த புக்கு? நியூ காமர்ஸ் இருக்கீங்க, எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் எல்லா வீடியோவோட தொகுப்பும் வேணும்னா அப்படி புத்தகமாக வாங்கி வச்சுட்டு ஒரு புரட்டிடுங்க. இதோட 1 மார்க் புக்லெட் ஒன்று இருக்குது, 1174 1 மார்க் அடங்கிய புக்லெட் டிஎன் செட்டுக்குன்னே நாங்கள் ரெடி பண்ணோம். அந்த புக்லெட்டும் இருக்குது, வேணுன்றவங்க வாங்கி நீங்கள் உங்களை செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாம், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் கொடுங்க. வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.